அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுவும் மாற்றம் தரக்கூடிய விஷயமா நடக்க போகுது அப்படின்றாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன? அந்த விஷயங்கள் உண்மையாகவே உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய விஷயங்களா? மேலும் உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பரிகாரம் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைய போகுதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருக்கும் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்பு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனாலுமே கூட எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது வருவதால் சிறிது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்துங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும். கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிரமம் எதுவுமே வராது. மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள் அதிகமாக லாபத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உழைப்புக்கேற்ற லாபம் கிடைப்பதால் உற்சாகத்தோடு இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 14, 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 9. வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதேபோல் கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோக ஸ்தானத்தில் சனி, ராகு, களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றங்களானது 16/5/2025 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இதனால் உங்களுக்கு இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு எதையும் செய்வீங்க. அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மேலும் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வரவு இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ செலவுகளும் உண்டாகக்கூடும். இதனால் சிறிது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையானது உங்களுக்கு இந்த காலகட்டமானது அமைச்சு கொடுக்குங்க. சகோதரர் மூலமாக நன்மைகள் நிறையவே நடக்க போகுது. மேலும் இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய நட்பு கிடைக்கப்பெற்று அதனால் நிறைய விதமான பலன் அடைவீங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் வரக்கூடும். பண வரத்து இருந்தாலுமே தேவை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவார்கள். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். விருந்தினர்கள் வருகை அப்படிங்கிறது இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அழிய வேண்டிய நிலைகள் உண்டாகும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடுவீர்கள். புதிய நட்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமான செய்திகளை பெற்றுக் கொடுக்கும். நீண்ட தூர பிரயாணங்களில் இருந்து சுணக்க நிலைகள் மாறப்போகுது. பெண்களால் பெருமை சேரும். உங்கள் விடாமுயற்சிக்கு வெற்றிகளை குவிப்பீங்க. அலுவலகத்தில் கௌரவமும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. மேலும் சக வியாபாரிகளோடு ஒத்து போவீங்க. பெரிய கடன்களில் இருந்து விடுபடுவீங்க. உற்பத்தி சார்ந்த தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தோய்வின்றி தொழில் நடைபெறும். வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பிரயோகிக்கும் போது கவனம் ரொம்ப தேவை. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாகனம் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய பணியில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்ந்துட முயற்சி எடுப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு
தீவிர முயற்சியின் பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகுது. உங்கள் திறமைக்கேற்ற புகழ் மற்றும் பாராட்டுகள் கிடைக்காமல் போகலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுமூகமாக எல்லா விஷயங்களுமே நடக்குங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்குதல் விஷயமும் சீராகுங்க. ஸோ இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்து வாங்க. கண்டிப்பாக பெருமாள் உங்களுக்கு நல்ல அருளை கொடுப்பாரு. மேலும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பரிபூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கும் வரப்போகுது. தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்க போகுது. அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் கிடைக்கும். மேலும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைக்கும். மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப காரியங்களுக்காக வீடே விழாக்கோலமாய் காணப்படும். திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அரசு பணியாட்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது. வீரம் பொங்கும். தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் இட மாற்றங்கள் வரக்கூடும். மாகாண்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் மனதில் அமைதியும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி வரக்கூடும். புத்திர பாக்கியம் ஏற்படும். தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். மேலும் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும். மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும். வாக்குவன்மையால் வருமானம் அதிகரிக்கும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அரசாங்கத்தால் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. சுகமோ ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை வரப்போகுது. புதிய தொழில் முயற்சிகள் அரசாங்க உதவியோடு வெற்றி பெறும். கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் வரப்போகுது. இன்னும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும். பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் நிறையவே பெறுவீங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகள் ஆதரவால் முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஏதாவது கெட்ட விஷயமாக நடக்கிறதா இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக பண்ணணும், என்னென்ன கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த டைமில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் கூடியவரோட நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.